لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, கடல் தொடர்பான செய்திகளும் சட்டங்களும் என்கின்ற தொடர்பில் அதனுடைய செய்திகளையும் அது சூழ உள்ள அது தொடர்பான செய்திகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இதனுடைய அதாவது ஒரு இறுதி பகுதி தான் பெரும் பகுதியாயிருக்கும் சட்டங்கள் சார்ந்தது. அதுவரைக்கும் இந்த கடல் சார்ந்த விஷயங்களுடைய அந்த தகவல்களை அறிவுகளை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான செய்திகளை படிச்சுக்கிட்டு வரோம். இதில் அடுத்ததாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்க ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அது என்ன, வரலாற்று செய்திகள், அவைகளை நம்ம பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சில முக்கியமான செய்திகள். இப்போ சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 4230வது இலக்கம் உள்ள ஒரு செய்தி. இந்த செய்தியை பாருங்கள். எப்படின்னா, இது சம்பந்தமாக நம்ம அதாவது முஸ்லிம்களுடைய முதல் ஹிஜ்ரத் என்ற தலைப்பில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம். ஆரம்ப வருடங்களில் நடந்த அந்த ஹிஜ்ரத்தை பற்றி நம்ம என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இதில் அதாவது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு பலகனா மஹ்ரஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வநஹ்னு பில் யமன். நாங்கள் யமனில் இருக்கிற டைமில் ரசூலாங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கிடைக்கிது. அப்போ அந்த நேரத்தில் மக்காவில் இருக்கிற டைமில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு உட்பட எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ஒரு 80 லட்சம் நபர்கள் என்ன ஞாபகத்துக்கு விளங்கிட்டா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. இப்போ அபிசீனியா அப்படி என்று சொல்கிறது அந்த ஹபசாக்களுடைய மொழி நடையில் சொல்லப்படுற உண்டு. இது இன்றைய அதாவது எரித்திரியாவும் இன்றைய அந்த எத்தியோப்பியாவுடைய சில பகுதிகளை முழுசாக சொல்லலாது. ரைட்டா, ஏன்னா எல்லாமே மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது. எரித்திரியாவும் என்ன, அதாவது எத்தியோப்பியாவும் சொல்லப்போனால் எரித்திரியா என்றது ஆப்பிரிக்கான்னு நம்ம சொல்கிறோமே, ஆப்பிரிக்கான்ற வார்த்தை கூடுதலாக சொல்லப்பட்ட சில இடங்கள் இருக்குது. ஒன்று எகிப்துக்கு மட்டுமே ஆப்பிரிக்கான்னு சொல்லப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. இன்னொன்று லிபியாவுக்கு என்ன, லிபி இனத்தவர்கள் தான் லிபியா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட வரலாறு இருக்குது. அடுத்து எரித்திரியாவுக்கு ஆப்பிரிக்கா எரிந்த முகம் விளங்கிட்டா என்று அது இதுக்கு சொல்லப்பட்டதா, எரித்திரியாவுக்கு சொல்லப்பட்டதாகவும் ஆப்பிரிக்காண்ட இதுகள் ஒன்று இருக்குது. இந்த எரித்திரியாவும் அதே போல் அதாவது எத்தியோப்பியாவும், இந்த ரெண்டு பகுதிகளும் சேர்ந்து தான் அபிசீனியான்னு அன்றைக்கு வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது அன்றைக்கு என்ன, கிறிஸ்தவ ஆட்சி அன்றைக்கு நடந்துட்டு இருந்துச்சு, ஹபஷாக்குடைய ஆட்சி. அது இந்த என்னது ரோமர்களுடைய ஆளுகைக்கு கீழே ஒரு பிரான்ச் விளங்கிட்டா அது நடந்துச்சு. அதில் சில அஹ்பாஷுகளோட ஆட்சி அப்படியே கீழே யமன் வரைக்கும் என்ன பரவிச்சு, கடலை தாண்டி யமன் வரைக்கும் ஆளுகைக்குட்பட்ட செய்திகள் ஆகி அதில் அபர்ஹாட வரலாறுலாம் நம்ம படிப்பா நீங்கள் சூரா குரைஷில் அந்த தப்சீர் அதெல்லாம் பேசிக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவ ஆட்சியாக அந்த இடத்துல இருந்துச்சு. இந்த அதாவது மம்லக்கத்துல் அஹ்பாஷ் விளங்கிட்டா, அஹ்பாஷோட ஆட்சி, அடுத்தது கிறிஸ்தவ ஆட்சி, இப்படின்னு சில பகுதிகள் அதில் இருக்கு. அந்த நம்ம அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சி பகுதியில் இருந்துட்டு நல்லா நம்ம பார்க்கலாம். அந்த அது அல் பஹ்ருல் அஹ்மர், ரெட் சி அப்படி என்ன செஞ்சுட்டு, அப்போ இந்த பக்கமும் போட் தான், மீனா தான், சரியா, மவானிக்கள் தான் இங்கேயும் இருக்குது, துறைமுகங்கள். அந்த பக்கமும் நிறைய போட்டுகள் இருக்கும். ஏன்னா முக்கியமாக அது வருமானத்துக்கு, போக்குவரத்துக்கு, இவைகளுக்கெல்லாம் இன்னும் பாதுகாப்பு என்று சொல்கிற இதுக்கெல்லாம் கடலோரம் தான் மிக முக்கியமான சப்ஜெக்ட். என்ட்ரி ஆகிற இடங்கள் தானே, அதனால் பாதுகாப்பு நிமித்தமும் இவைகள் மிக முக்கியமானது. அடுத்தது என்னது, வியாபாரங்களுக்கு மிக முக்கியமானது. வியாபாரங்கள்னா பொருட்களை எடுத்து விற்கிறது, அது மட்டுமல்ல, அது ஒரு என்ன சொல்கிற கனெக்டிங் போட்டாக செயல்படக்கூடிய இடங்கள் மிக முக்கியமானது. அடுத்தது போக்குவரத்து, அடுத்த பகுதிகளுக்கு போயிட்டு வரேன்னு அந்த போக்குவரத்துகளுக்கு மிக முக்கியமானது. இன்றைக்கும் எனது உலகத்தில் மிக முக்கியமான கேந்திர ஸ்தலங்களாக உள்ள அந்த மவானிக்கல் துறைமுகங்களில் இது மிக முக்கியமானது இந்த இடத்துல. காரணம், பெட்ரோலியத்துடைய அந்த இதன் காரணமாக இவைகள் மிக முக்கியமானது. சர்வதேச ரீதியாகவும் இந்த சுயஸ் கால்வாய் போன்ற அதால் என்ட்ரியாகி வெளியே போகிறதெல்லாம் மிக முக்கியமானது. உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயங்களெல்லாம் அதில் என்ன செய்யலாம், நடக்கும். ஸோ அந்த பகுதியில் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், யமனில் இருந்து மக்காவுக்கு வாரதாக இருந்தால், மதீனாவுக்கோ மக்காவுக்கோ வாரதாக இருந்தால், தரை வழியாக போகிற பயணத்தை விட அவங்களுக்கு சேஃபாக இருந்தது கடல் வழி பயணம். ஏன்னா தரை வழியாக போகிற டைமில் தடுக்கிறதுக்கான டீம்கள், கோத்திரங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. யமன்லேருந்து அப்படி மேலுக்கு வரணும்.
அப்போது ஃபஸ்ட்டுக்கு என்ன அவங்க வந்து என்ன ஜித்தாவுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் மக்கா, அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போகணும், கடல் வழியாக போகலாம், வேறு தரை வழியாக போகலாம். அப்போது இந்த ஓரங்களால் போகிற டைம்களில் பல பிரச்சனைகள் பல பாதிப்புகள் எல்லாம் வரலாம்ன்றதால இந்த அஷ்அரியின் கோத்திரங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்களோட செய்தி நான் சொல்கிறதுங்கன்னா அவங்க முழுமையாக அந்த கடல் பயணத்தோடு சம்மந்தப்பட்டது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கப்பல் எல்லாம் ரெடி பண்ணிக்கண்டு மொத்தமாக ஃபஹரஜினா வனஹ்னு பில் யமன் ஃபஹரஜினா முஹாஜிரின் இலைஹி அன வ அஹ்வானிலி அன அஸ்கருஹும், அதாவது அஹதுஹுமா அபூ புர்தா வல் ஆஹர் அபூருஹும், நம்ம வந்து என் 2 சகோதரர்களோடு நான் போகிறேன். அபூ முஸா அல்-அஷ்அரி சொல்கிறாங்க, நான் அவங்களே கடைசி தம்பி உண்டு அபூ புர்தா, அடுத்த அபூருஹும். அபூ புர்தாண்டு அபூ முஸா அல்-அஷ்அரிக்கு ஒரு மகன் மிக்கிறார், சரியா? இப்போ சகோதரர்களும் அபூ முஸா அபூருஹும் அபூ புர்தா. நாங்கள் இது கப்பலில் போகிறோம். நாங்கள் மொத்தமாக வந்து 50,000 பேர் இருந்தோம். 53 அல்லது 52 பேர் என்ன செஞ்சோம், நாங்கள் இருந்தோம். இப்போ யமனில் இருந்து அப்போ கப்பலில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே பார்த்துக்குங்க, அதுன் சரியா பழைய போட்டோம் அந்த இதிலிருந்து போயிருக்கலாம், வேறொரு மீனா எப்படியோ இருந்திருக்கலாம், வேண்டாம் அந்த பகுதின்னு கப்பலில் ஏறிக்கன்னு நம்ம வாரோம். இப்படி வந்தோம்னா அஷ்அரியின் கோத்திரங்கள் இவ்வளோ பேர் வராங்க. அப்போது வடக்கு பக்கமாக தானே போகணும். ஒரு சாதாரணமாக கொஞ்சமே ஒரு லெஃப்ட்டுக்கு வந்துட்டா என்ன ஒரு அளவுக்கு வந்துட்டால் இந்த ஏரியாவை அவங்க என்ன செஞ்சிடலாம், வந்து அடைஞ்சிடலாம். ஒரு சாதாரணமாக அது வடக்கு திசையில் ஒரு லெஃப்ட்டுக்கு என்ன செய்யணும், அதை வடமேற்காக பயணம் செய்யணும். இப்படி வராங்க. வந்திருக்கிற டைமில் அல்கத்னா சஃபீனத்துனா இல நஜ்ஜாசி பில் ஹபஷா. ஆனால் அஃபன் இவங்க வாரது மதீனாக்கு நேர பயணம் செஞ்சு வரணும். நேர பயணம் செஞ்சு வந்து மதீனாக்கு நேரம் வந்தால் கிட்டத்தட்ட நம்ம என்ன அந்த சைனா கிட்ட வந்துடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கால தான் ரைட் சைடில் அவங்க என்ன செய்யணும், இறங்கணும். அப்போ ஒன்றில் எம்பு சரியா, அல்லது அதுக்கு மேலே உள்ள ஒரு போட்டில் இறங்கி போட்டோ அல்லது முக்கியமான கரை தட்டுற இடத்துலையோ அந்த போட்டில் தான் போய் இறங்கணும் மட்டும் இல்லை, சரியா? ஏதோ ஒரு இடத்துல கரை தட்டி அவங்க போயிடலாம். ஆனால் இந்த கப்பல் என்ன செஞ்சிருதுண்டா, திசை திரும்பி நேர கொண்டு போய் அபிசீனியாவில் விட்டுருது, சரியா? அதில் எழுத ஃபல்கத்னா சஃபீனத்துனா இல நஜ்ஜாசி பில் ஹபஷா, எங்களை சஃபீனா கொண்டு போய் கப்பல் வந்து திசை திரும்பி அபிசீனியாவில் கொண்டு வந்து விட்டுருது. அப்போ அபிசீனியாவில் கொண்டு வந்து விட்டுருதுன்னா சரியாக அபிசீனியாவுக்கு திரும்பினு அர்த்தம் இல்லை. இங்கே திரும்பினோடனே அடுத்த எங்கே இறங்கணுமெண்டா சரி ஓகே நீ இங்கே சேஃபாக என்ன செஞ்சிடறாங்க, அவங்க இறங்கிடுறாங்க. அப்போது இது வந்து அதாவது ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் நடக்கக்கூடிய செய்தி. அப்போ இதுலேருந்து இன்னொன்று விளங்கிக்கணும் வேண்டாம், மக்கால் உள்ள மக்கள் வந்து ஹிஜ்ரத்து போனாங்களே, ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத் அபிசி, அவங்க எதில் போகணும், பறந்து போகல, அவங்களும் கப்பலில் தான் என்ன செஞ்சாங்க, அவங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த கப்பலில் பயணம் செஞ்சு தான் போனாங்க. அப்போது இந்த கால பகுதியில் போன போட்டு வந்து அன்றைக்கு கன்ஃபார்மாக சந்தேகம் இல்லாமல் ஷுஐபா தான் விளங்கிட்டா. அந்த ஷுஐபா போர்ட் வழியாகத்தான், அந்த ஷுஐபா துறைமுகம் வழியாகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க. அப்போது இது இவங்களுக்கு கப்பலில் போய் அங்கே சேர்றாங்க. இனி தரை வழியாக அங்கே ஹிஜ்ரத்து போகணும்னா எங்கே போகணும், நேராக அங்கே தபூக்கு போய்த்து மதீனால தரை வழியாக போய் வடக்கால் ஏற்கனவே உள்ள பிரச்சனைக்கு தான் இந்த பக்கத்தால் போகிறாங்க. அந்த பக்கத்தால் சுற்றி போயிருந்தா என்ன அவ்வளோதான். அதனால் இவங்க போனது கப்பல் வழியாகத்தான். இன்றைக்கு எகிப்திலிருந்து ஜித்தாவுக்கு அதுக்கெல்லாம் இன்றைக்கும் இந்த கப்பல் பயண போக்குவரத்துகள் அப்படி தான் என்ன வச்சுக்கிறாங்க, சரியா? ரைட். இப்போது இவங்க அதை போகிற டைமில் வந்து அங்கே போய் ஜாஃபர் பின் அபி வாஃபக்னா ஜாஃபர் பின் அபி தாலிப், அப்போ எங்களுக்கு எதேர்ச்சியாக ஜாஃபர் பின் அபி தாலிபை சந்திச்சுப்படு. இந்த முவாஃபக்காண்டு வருது தானே, இது சம்பந்தமாக முல்தகா அல் ஹதீஸில் ஒரு பெரிய ஹதீஸ்களை சார்ந்த அறிஞர்களுடைய இணையதளம், அதாவது அந்த பெயர் ஞாபகம் இத்திஃபாக்காத், எதேர்ச்சியாக நடந்தவைகளை நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாங்க. அது பெரும் ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பெரிய ஆய்வு அளவுக்கு போச்சு. உலகத்தில் நடந்த எதேர்ச்சியான அருள்கள் சம்பவங்கள் அப்படின்ற ஒரு பெரும் தொகுப்புன்னு என்ன செஞ்சாங்க, தொகுத்தா நான் நினைக்கிறேன் பெரிய ஒளியும் கணக்கில் ஆற அளவுக்கு நல்ல அறிஞர்களுடைய நிகழ்வுகள் என்ன செஞ்சாங்க, அதில் தொகுத்திருந்தாங்க. அது மாதிரி ஒரு வார்த்தை தான் இது தௌஃபீக்ன்றது. எதேர்ச்சியா இது அல்லாஹ்விட பேர் தான், அல்லாஹ்க்கு எதேர்ச்சியா, அல்லாஹ் ஹிக்மத், நமக்கு எதேர்ச்சி அது. இப்போ வாஃபக்னா ஜாஃபர் பின் அபி தாலிப், அபி தாலிபை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். அகம்னா மாஹு ஜாஃபர் பின் அபி தாலிபை அகம்னா மாஹு ஹத்தா கதிம்னா ஜமியன். ஜாஃபர் அபி தாலிப் வந்து அலி ரலியல்லாஹு அண்ணன், வணங்கிட்டா ஞாபகத்துக்கு அண்ணன், தம்பியாக குடிக்கலாம், சரியா? அகம்னா மாஹு ஹத்தா கதிம்னா ஜமியன். நாங்கள் வந்து எல்லாருமே அப்போது ரிட்டன் வந்தது வந்து உண்டாகத்தான் உண்டாகத்தான் வந்தோம். ஃபவாஃபக்னா நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன இஃப்ததஹ கைபர். அதுவும் முவாஃபக்கா. இந்த வாஃபக்னான்னு பாருங்களா, அடுத்த வார்த்தை வருது. அது சரியாக நாங்கள் வருவதற்கும் ஹைபர் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் இருந்துச்சு. நாங்கள் வாரம் ஹைபர் வெற்றி, நாங்கள் ஹைபர் வெற்றிக்காக நாங்கள் வரலை, ஹைபர் வெற்றி கொள்ளப்படுது, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் சேருகிறோம் என்று வருது. அப்போது திருப்பி வந்து இவங்க இறங்கினது எப்போ, அதாவது சரியாக இந்த மதீனா ஏரியாவில் வந்து இறங்குறாங்க. அப்படின்னா மதீனாக்கு கிட்ட உள்ள ஒரு இறங்கு தளத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இறங்குறாங்க. இங்கே இறங்கலை,
மதீனாக்கு கிட்ட உள்ள ஒரு இறங்கு தளத்தில் இங்கே மக்கள் இறங்கலாது, மதீனாக்குள்ள ஒரு கிட்ட ஒரு இறங்கு தளத்தில் அவங்க இறங்குறாங்க. வக்கான உனாசும் மினன் நாசி யகூலூன லனா. இப்போ பாருங்க, இவங்கட கப்பல் பயணத்துடைய போக்குவரத்துடைய சப்ஜெக்டை இவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இங்கே டார்கெட் பண்ணி போகிறோம் மதீனாவுக்கு போனது பார்த்தா திசை திரும்பி இங்கே வந்து விழுந்துடும். அங்கே அல்லாஹ்வோட ஏற்பாடால் நம்ம ஜாஃபர் பின் அபி தாலிபை சந்திக்கிறோம். அங்கே இருந்து சந்திச்சுட்டு அப்படியே நாங்கள் போகிறோம் மதீனாவில் போய் அங்கே அல்லாஹ்வோட ஏற்பாடால் ஹைபர் வெற்றியில் நான் போய் என்ன செய்கிறேன், நான் சேர்றேன். இந்த 50 சச்சா அஷ்அரியன் யமன் கோத்திரத்தினர்கள் அங்கே போய் சொல்கிறேன். அதான் யமன் கோத்திரத்தினுடைய இஸ்லாத்தை பற்றி படிக்கணும், இது முக்கியமான செய்தி. அங்கே போய் சேர்றாங்க. இங்கேயும் இந்த அதாவது கப்பல் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, இப்போ இது ஒரு வரலாற்று செய்தி, இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான இது. அப்போது சில மக்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க அஹ்லுஸ் சஃபீனா, அதாவது யஅனீலி அஹ்லி சஃபீனா, கப்பல் வாசிகளுக்கு சொல்வார்கள். அல்லவர் கப்பல் வாசிகளுக்கு சொல்வார். ஃபாத்திமா பின்து அதாவது அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறுன்னு ஒன்று பேசிக்கிறேன். அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு யார், ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி. அவங்க ஜாஃபர் பின் அபி தாலிப் எங்கே இருக்கிறாங்க, இப்போ அபிசீனியாவில் இருக்கிறாங்க. அதனால் அஸ்மா பின்து உமைஸ் வரலாறு இதில் மிக முக்கியம். இதில் பாருங்கள், அதில் நான் பேசியிருப்போம். லியஹ்லி சஃபீனா சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் தாலா எங்களுக்கு அருள் வச்சு நாங்கள் உங்களை முந்திட்டோம்ண்டு இந்த கப்பல்வாசிகளை பார்த்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு தடவை வந்து தஹலத் அஸ்மா பின்து உமைஸ் வஹிய மிம்மன் கதிம மஅனா, திரும்பி வந்த லிஸ்ட்டில் வந்து அஸ்மா பின்து உமைஸும் இருந்தாங்க. எங்கிருந்து வந்தவங்க, அபிசீனியா அடுத்து எங்களோடவர்கள், எல்லா டீமும் வரக்குள்ள எங்களோட திரும்பி வந்தவங்க அஸ்மா பின்து உமைஸும் இருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி போன நேரத்தில் இந்த செய்தியில் என்ன தஹலத் அஸ்மா பின்து வஹிய மிம்மன் கதிம மஅனா அலா ஹஃப்ஸா ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிரத்தன் கைரன். அதாவது இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, திரும்பி வந்தாங்க இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விசிட் பண்ணுறதுக்காக நாங்கள் போனோம். எங்களோட யார் வந்தாங்க, அஸ்மா பின்து உமைஸும் வந்தாங்க. வகது கானத் ஹாஜரத் இலன் நஜ்ஜாசி ஃபீமன் ஹாஜர, அவங்களும் என்ன அதாவது நஜ்ஜாசியின் பக்கம் ஹிஜ்ரத் செஞ்சவங்க அவங்க இருந்தாங்க. ஃபதஹல உமர் அலா ஹஃப்ஸா, அப்போ ஒரு தடவை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்கள பார்க்கறதுக்கு உமர்லாங்க வராங்க, ஹஃப்ஸாலாம் பார்க்குறதுக்கு உமர்லாங்க வராங்க, இவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போது அஸ்மா பின்து உமைஸும் இருக்கிற டைமில் ஃபகால உமர் ஹீனரா அஸ்மாவை கண்ட உடனே மன்ஹாதி, இவங்க யாருன்னு கேட்குறாங்க. இப்போ அஸ்மா பின்து உமைஸ்ன்றாங்க. கால உமர் ஆல் ஹபஷி அஹாதிஹில் பஹ்ரி அஹாதின்னாங்க, ஹபஷாவுக்கு போன கடல் பயணம் போன அந்த பெண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. கடல் பயணத்துலேருந்து வந்தவங்களா இவங்களுன்னு கேட்குறாங்க. காலத் அஸ்மா நாம், அஸ்மா சொல்கிறோம் ஆமாண்டு. கால சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, உங்களுக்கு முன்னாலே நாங்கள் ஹிஜ்ரத் என்ன அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்துட்டேன், நாங்கள் முந்திட்டோம் உங்களே ஹிஜ்ரத்தில். அப்போ சஹாபாக்கள் வந்து அந்த ஃபதுலை பெற்றுக்கொள்றதுல உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஹிஜ்ரத் வந்துட்டோம் அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் அஹக்கு பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்கும், உங்களை விட நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மிகவும் அருகதையானவங்க, தகுதியானவங்க. இந்த ரசூலுல்லாஹ்கள் பாதுகாப்பில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறோம், நீங்கள் அதுக்கு பிறகு வந்துங்க, பாதுகாப்பெல்லாம் அடைஞ்சிட்டு வந்தாங்க. ஃபகதிபத், அஸ்மா பின்து உமைஸ் கோபம் வருது இதை சொன்னோன்னே. கல்லா வல்லாஹி, அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வின் மீதான இல்லை, குன்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹ்களோட இருந்தீங்க. யுத்இமு ஜாஇயக்கும் வ யஇது ஜாஹிலக்கும் வ குன்னா ஃபி தாரின் ஃபி அர்தில் புஅதாஇல் புகதாஇ பில் ஹபஷா வதாலிக ஃபில்லாஹ் வ ஃபி ரசூலில்லாஹ் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தீங்க, உங்களில் பசித்தவருக்கு ரசூலாங்க சாப்பாடு தந்தாங்க, உங்களை அறியாதவருக்கு ரசூலா உபதேசம் செஞ்சாங்க. நாங்கள் இருந்தது தூரமான ஒரு ஒரு வெறுப்பான ஒரு பூமியில் நாங்கள் இருந்தோம், எங்கள் ஊரில் இருக்கிற நாங்கள் எங்கேயோ நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஹபஷால, அது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக நாங்கள் இருந்தோம் என்று சொல்லிட்டு, நான் இப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்காம என்ன செய்ய மாட்டேன், உட்கார மாட்டேன். ரசூலுல்லாஹ்கிட்ட போவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னோடு வந்த தோழர்களுக்கு ஒரு கூலி, உங்களுக்கு அஹ்ல சஃபீனா கப்பல் வாசிகளை 2 கூலி அப்படின்னாங்க. ரசூல் என்னது 2 கூலி, ஏன்னா அவங்க அபிசீனியாவுக்கு போகணும், திருப்பி அங்கிருந்து என்ன செய்யுது இங்கே வந்து உங்களுக்கு 2 கூலி இருக்குது அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அபூ மூஸா அல் அஷ்அரி சொல்கிறாரு, இந்த ஹதீதை கேட்கறதுக்கு யமன்லேருந்து வந்தவங்க நேற்று என்ன செய்வாங்க, அடிக்கடி வருவாங்க. இந்த ஹபஷாக்கு போனவங்க அடிக்கடி வருவாங்க. ஒரு முறை 2 முறை 3 முறை இல்லை, பல முறை இந்த ஹதீஸை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கேட்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷமே என்ன செஞ்சது இருந்தது அப்படி இடத்த பார்க்குறோம். அப்போ உண்மையிலே இந்த கப்பல் அஹ்ல சஃபீனான்ற என்னது, ஹிஜ்ரத்து அஹ்லி சஃபீனா அல்லது அஹ்லு சஃபீனா, சஃபீனா அதை கப்பல் வாசிகளுடைய என்ன ஹிஜ்ரத் என்றே இதில் என்ன செய்கிறது, அதாவது நிறைய சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் அந்த செய்தி. இது அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துக்கும் அந்த கப்பலுக்கும் உள்ள சம்பந்தம். இது எதோட சம்பந்தப்படுதுன்னா, ஹிஜாஸுடைய துறைமுக பிரதேசங்கள், கடலோர பிரதேசங்களோடு சம்பந்தப்படுது. அப்போ அன்றைய பழைய ஷுஐபா, இன்றைய ஜித்தா, இன்றைய யம்பு, இன்னும் உள்ள குட்டி குட்டி துறைமுகங்கள் இருக்குது விளங்கிட்டா, அந்த கடலோர துறைமுகங்களோடு இது சம்பந்தப்படுகிறது. சரியா, இது ஒரு செய்தி. இது மட்டுமல்ல, அந்த கடலோர துறைமுகங்களோடு சம்பந்தப்படுற செய்தி. அடுத்த செய்தியை பாருங்க. இது வந்து அதாவது சஹீஹுல் புகாரில் 1824வது செய்தி. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க.
வழங்கிட்டா. கத்தாதான்னு ஒரு தாபி இருந்தார், கத்தாதா இப்னு திஆமா அஸ்-சதூசி என்று. அவர் அல்ல, இவர் வந்து ஒரு சஹாபி, அபு கத்தாதா அல் அன்சாரி. வழங்கிட்டா. இந்த அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அப்துல்லா இப்னு அபி கத்தாதா சொல்கிறார், என் வாப்பா அபு கத்தாதா என்ன செஞ்சார் எனக்கு சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹஜ்ஜிக்கு என்ன செய்கிறாங்க கிளம்புறாங்க. அப்போ ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ரசூலா ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் என்ன செய்கிறாங்க மௌத்தாரா. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலாங்க ஹஜ்ஜிக்கு கிளம்புறாங்க. அதோட சஹாபாக்கள் நிறைய பேர் போனாங்க. அப்போ ரசூல்லாங்க சொன்னாங்க, ஹுது, அபு கத்தாதா சொல்கிறாரு, ஹுது சாஹில் அல் பஹர் ஹத்தா நல் தக்கி, நாங்கள் கடலோரத்தால் என்ன செய்வோம் போவோம். சாஹில் அல் பஹர், சீஃபுல் பஹர், ஷாத்தி உல் பஹர். சரியா? இப்போ சாஹில் வந்து ஏற்கனவே குர்ஆனில் இந்த ஹதீஸில் வந்துச்சு. விளங்கிட்டா? நம்ம பார்த்து என்னது மின சாஹில் இல சாஹில், ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை. அப்போ சாஹில், ஷாத்தி, விளங்கிட்டா? நம்ம சொல்கிற மாதிரி தான் பீச்சு, கோர்னீச் இப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லுவோமே, அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் இந்த சாஹில் என்றது, ஷாத்தி என்று சொல்கிறது. இந்த ஹுது சாஹில் அல் பஹ்சீஃப் என்று சொல்கிறது சாஹில். அப்போ நம்ம கடலோரத்தால் என்ன செய்வோம் போவோம். அப்படின்னா மதீனாவுக்கு தஜ்ஜால் வருகிற நேரத்தில் 7 வாசல்கள் இருக்குமென்று வருது. 7 என்ட்ரன்ஸ் என்ன செய்யும் இருக்கும். அப்போது மதீனத்து அலைஹா யௌம இதன் சபாத்து அபுவா, 7 ரூட்டுகள் இருக்குமெண்டு. இது மாதிரி ரசூலான காலத்தில் ஒரு ரூட் ஃபேமஸாக இருந்திக்கும், அது பிறகு மூடப்படும். பெரும்பாலும் ரோடுகள் போடப்படுறதெல்லாம் அந்த ரூட்டுகளில் தான் ரோடுகள் போடப்படும். இருந்தாலும் சில இன்றைக்குள்ள டெக்னாலஜி, அந்த வளர்ச்சி முன்னேற்றங்களால் வேறு வேறு இது போடப்படும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த பயணம் அப்படி என்று சொல்கிறது என்ன செய்யலாம், கடலோரத்தை ஒட்டியான ஒரு பயணமாகவும் செய்யலாம். இப்போ அபு சுஃபியான் வந்து சிரியாவிலிருந்து வார டைமில் ரசூலாங்க பத்ருக்கு வார டைமில் கடலோரத்தால் தான் என்ன செய்ய அபு சுஃபியானுடைய படை. சரியா? அங்கே இருந்து கடலோரத்தால் இல்லைன்னா இந்த மதீனாவை ஒட்டி கடந்து போகிற ஒரு இடத்தால தான் அவர் பேத்திருப்பார். ஆனால் ஒரு 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 ஞானத்தால், ஒரு சில செய்திகளோட ஞானத்தால் கடலோரத்தால் என்ன செஞ்சிட்டார், அப்படியே மக்காவுக்கு அந்த படையினரை சிரியாவிலிருந்து கொண்டு வந்து சேர்த்த வியாபார கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தாருன்றத பார்க்குறோம். ரைட். இப்போ என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கடல் வழிக்கு நெருக்கமான அந்த அபு கத்தாதா கடல் வழிக்கு நெருக்கமான பாதையால் அபு கத்தாதா என்ன செய்கிறார் போகிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையால் போகிறாங்க, அபு கத்தாதாவுடைய டீம் வந்து இன்னொரு பாதையால் என்ன செய்து வருது. அதனால நான் சொல்கிறார் என்ன, ஹுது சாஹில் அல் பஹர் ஹத்தா நல் தக்கி. ரைட். அப்போ அஹது சாஹில் அல் பஹர் ஃபலம்மன் சரஃபு, அவர்கள் வந்து என்னது அந்த இடத்துலேருந்து போய் எஹ்ராம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அணிஞ்சுக்கிறாங்க. இல்லை அபு கத்தாதா அங்கே வந்து அபு கத்தாதா என்ன செய்யலை, எஹ்ராம் அணி. துல்ஹுலைஃபா தானே, துல்ஹுலைஃபா முடிச்சுட்டு எஹ்ராம் அணிச்சு, அபு கத்தாதா மட்டும் என்ன செய்யலை, எஹ்ராம் அணி இல்லை. ஃபபைனமாஹும் யசீரூன், இவங்க அந்த கடலோரத்தை ஒட்டிய பாதையாலேயே அவங்க வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போது அந்த வேட்டையாடுற ஒரு நிகழுது. அதாவது அபு கத்தாதா வந்து வேட்டையாடலாம், ஏன்னா அவர் எஹ்ராம் என்ன செய்யலை அணியலை, மற்றவங்க வேட்டையாட முடியாது. ஆனால் எஹ்ராம் இல்லாதவர் வேட்டையாடி தந்தால் எஹ்ராம் உள்ளவர் அணியலாமா, அடையாளம் எதுவும் கொடுக்கல, அந்த பாராத மான் அப்படி என்றிட்டு அடையாளம் காட்டப்படாது, இதெல்லாம் புகாரி கொண்டு வருவார். சைக்கினை செய்யப்படாது, சைக்கினை செஞ்சு வேட்டையாட வச்சு போட்டு தின்றது பிள்ளை, அந்த எந்த பங்கும் இல்லாமல் ஒரு வேட்டையாடி கொண்டு வந்தால் சாப்பிடலாமா என்ற தலைப்பு கீழே தான் இந்த செய்தி கொண்டு வருவார். அப்போது அந்த ஹுக்குமை அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அதில் சொல்கிறாரு. இப்போ இதில் அபு கத்தாதா வந்து எங்கே இந்த ஹுமுர் வஹஷ், அதாவது என்னது காட்டுக்கழுதைகள், ஜீப்ரா போன்ற அந்த மாதிரியான இதுகளை காண்றாருன்னா அந்த பிரதேசங்களில் தான் என்ன செய்கிறாரு காண்றாரு, வேட்டையாடுவதற்கான அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறாரு காண்றாரு என்ற பகுதி இதில் என்ன செய்கிறது வருகிறது. அப்போ இது வந்து ஒரு செய்தி. அபு கத்தாதாவுடைய பயணம் வந்து என்ன கடலோர பயணமாக என்ன செஞ்சது இருந்தது. அதுக்கு ஒரு ரசூல்லாங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க வந்து ஹுக்குமை கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சட்டங்களை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்று வருது. இதில் இது ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஹுதைபியா பயணம் அப்படின்ற தலைப்பில், ரசூலுல்லாஹ் ஹுதைபியான்ற தலைப்பில் இந்த அபு கத்தாதாவுடைய பயணத்தை பற்றி முழு டீட்டெயில்ஸாக கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அவர் வந்த பாதை வந்து என்ன கடலோரத்தை ஒட்டிய பாதையால் என்ன செய்கிறார், மதீனாவில் இருந்து அவர் வந்தார்ந்து ஹுது சாஹில் அல் பஹர்ன்றதுக்காண்டி தான் என்ன செஞ்சேன் இதை எடுத்து, அதாவது கடலோர பயணமாக என்ன செய்ய நம்ம பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னாங்க அப்படி என்ற செய்தி. ரைட். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், இன்னொரு செய்தி, இதுவும் வந்து கடலோரம் சார்ந்த, ஹிஜாஸுடைய கடலோரம் சார்ந்து வரக்கூடிய செய்தி. புகாரியில் 2483 சரியத்துல் ஹபத் என்று ஒரு படை வந்து ரசூலாங்க, அது அந்த படைக்கு பேரே வரலாற்றில் வந்து சரியத்துல் ஹபத் அப்படின்னு சொல்லி, அது ஒரு மரத்துடைய இலையை வச்சு அந்த பேர் வருது. என்ன, அவங்க பசியில் ஒன்றும் இல்லாமல் அந்த மரத்துடைய இலைகளை என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார்கள் வரும், அதனால் சரியத்துல் ஹபத் என்று வரும். இது எப்போ என்ன, ஹுதைபியாவுக்கு முந்தி, ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னால் நடக்கும். ஹிஜ்ரி 6 வந்து என்ன செய்யுது, ஹுதைபியா நடக்குது, அதுக்கு முன்னால் நடக்கும். அப்போ அந்த வருடமாக இருக்கணும் அல்லது 5ஆவது வருஷமாக இருக்கணும் இந்த படை பிரிவு போகுது. யார் தலைவர்னா அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ்.
அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் அவங்க தான் படைத்தளபதியாக என்ன செய்கிறாங்க போகிறாங்க. இது புகாரில் வர செய்தி. அப்போ பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸன் கிபல ஸாஹில், ரசூலுல்லாங்க கடலோர பகுதியால் போவதற்கான ஒரு படையை ரசூலுல்லாங்க அனுப்பினார்கள், கிபல ஸாஹில். அப்போ இது என்னென்னா மதீனாவிலிருந்து அப்படியே என்னது அது ஹிஜாஸில், இப்போ மதீனாவிலிருந்து அப்படியே என்ன, அதாவது கடலோரத்தை சார்ந்த அந்த தரை பகுதியால் போகக்கூடிய ஒரு படைப்பிரிவு. அப்போ அதை ரசூலுல்லாங்க அனுப்புகிறாங்கன்னா அந்த சேஃப்டி, அடுத்தது ஏற்கனவே அநியாயம் நடந்த அந்த ஒரு காரணமாக அதை இலக்கு வச்சு, இதெல்லாம் தான் நாங்கள் 2, 3, 4, 5 தானே ஒரு கிட்ட உள்ள வருடங்கள் தான், அதுக்காக வேண்டி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க போகிறாங்க. வஹும் சலாசுமியா, மொத்தம் அந்த படைப்பிரிவில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 300 பேர். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் வந்து முக்கியமான ஒரு தளபதி. எந்த அளவுக்கு என்றால் நபித்தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா அபு உபைதாவா தலைவர் என்ற அளவுக்கு மசூரா பண்ணினான். அபூபக்கர்லாவுக்கு விருப்பம், உமர்லாவுக்கு விருப்பம் என்னது அபு உபைதாவை தலைவராக்குறது. அபு உபைதா என்ன செய்யல விரும்பல, தலைவராகவும் இல்லை. அப்படி என்ன செஞ்சார், அவர் மரணித்தார். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு முக்கியமான ஒருவராக அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் இருந்தார்கள். அமீனு ஹாதிஹில் உம்மாண்டு, இந்த உம்மத்துடைய நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு அவர்கிட்ட தான் உமர் ரலியல்லாஹு இருந்து எல்லாருமே என்ன செய்வாங்க, பெரிய மசூரா எடுக்கிறேன்னா அபு உபைதா இப்னு ஜர்ராஹுடைய மசூரால தான். அவர் வந்து என்ன செஞ்சார், ஒரு பிளாக் நோயில் என்ன செய்தார், மரணித்தார். இவர் வந்து 300 பேராக இவங்க இந்த படைத்தளபதி அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற தலைப்பில் நான் பேசிக்கிறேன், ஃபுல் வரலாறு. 300 பேர் என்ன செய்கிறாங்க, வஅன ஃபீஹிம், நான் வந்து அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் உட்பட நான், அவர் சொல்கிறார், நானும் 300 பேர் மொத்தமாக என்ன செய்கிறேன் இந்த படைப்பை போகிறோம். ஹத்தா இதா குன்னா பி பாதி தரிக், இப்போ கடலோர பயணம் தானே, அந்த பாதையால் நம்ம போகிற டைமில் ஃபனியஸ் ஜாத், சாப்பாடு முடிஞ்சுது. பி அஸ்வாதி தாலிக்கல் ஜெய்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த உணவுகள், அந்த படைக்குரிய உணவுகள்லாம் முடிஞ்சிடும். ஃபஜுமிஅ தாலிக குல்லு ஃபகான மிஸ்வதை தம்ரின் ஃபகான யுகவ்விதுனா குல்ல யௌமின் கலீலன் கலீலன். அப்போ இந்த சாப்பாடு முடிஞ்சோடனே ஃபஅமர அபு உபைதா பி அஸ்வாதி தாலிக்கல் ஜெய்ஸ், அந்த படையுடைய இதிலிருந்து எல்லாத்தையும் சேர்க்குமாறு. சாப்பாடு முடிஞ்சிட்டு இப்போ இனி தனித்தனியாக வச்சுருக்காமல் எல்லாத்தையும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்த்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவர் சாப்பாடு தருவார் பிரித்து. குல்ல யௌமின் கலீலன் கலீலன், பங்கு வைக்கும் எல்லாருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு வைக்கப்பட்டுச்சு. இதே செய்தி வந்து அபு மூஸா அல்-அஷ்அரி இதிலையும் வரும். அவங்களாம் சாப்பாடு குறைஞ்ச என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாரும் சாப்பாடை திரட்டி சமமாக என்ன செய்வார்கள், பங்கு வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு. அதை வச்சு தான் அபு மூஸா அல்-அஷ்அரி இஸ்லாமிய கம்யூனிஸ்ட்வாதி என்று ஒருத்தர் பேசினார். இல்லைங்கிட்ட பாருங்கள் எப்படியெல்லாம் போகிறாங்க, சரியா. ஃபலம் யகுன் யுசீபுனா இல்லா தம்ரத்துன். அப்போது பங்கு வச்சா ஒரு நாளைக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஈத்தம்பழம் தான், ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஈத்தம்பழம் தான். ஃபகுல்து வமா யுகுனி தம்ரா, அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு ஈத்தம்பழம் எப்படி ஒரு நாளைக்கு போதும்னு. ஃபகால் லகத் வஜத்னா ஃபகத்ஹா ஹீன ஃபனியத், அவருடைய பெருமதி எங்களுக்கு அது இல்லாமல் போன டைமில் விளங்கி சென்றார். நீங்கள் ஒரு ஈச்சப்பழம் எப்படி உங்களுக்கு இப்படி வாழ்க்கைக்கு போதும்னு சொன்ன உடனே லகத் வஜத்னா ஃபகத்ஹா ஹீன ஃபனியத், அதோட பெருமதி எங்களுக்கு அது எல்லாமே இல்லாமல் போச்சே, அப்போ அந்த ஒன்றோட பெருமதி விளங்கி சென்றார். அது முக்கியமான வாசம். ஆல சும்மன் தஹினா இலல் பஹர், எங்களோட பயணம் அப்படியே போய் கடலோரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி கடலோரத்துக்கு வந்து சேர்ந்த உடனே இதா ஹூத்துன் மிஸ்லு தரி, பெரும் கொண்ட ஒரு என்ன சைஸில் ஒரு மீன். இன்னொரு அறிவிப்பில் வந்து அம்பரண்டு வருது. அந்த மீனுடைய பேர் என்ன, அம்பரண்டு. அந்த மீனுடைய பேரே அம்பரண்டு வருது. இதா ஹூத்துன் மிஸ்லு தரி, அந்த அம்பர் மீனண்டே வருது. அப்போது மிகப்பெரிய அளவிலான ஒரு மீனோடு கடலோரத்தில் என்ன செய்யுது இருக்கு, பெரிய மீனா. இப்போ சாதாரண மீன்கள் இல்லை, பெரிய மீன். அந்த மீன் அளவு பற்றி அளவு அக்கல மின்ஹூ தாலிக்கல் ஜெய்ஸ், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தானே. அப்போ அன்றைக்கு அதில் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதில் தான் சாப்பாடு, மீன்லேருந்து எல்லாரும் சாப்பிட்டார்கள். 18 லைலா, 18 இரவுகள் மீன் சாப்பாடு வந்து 18 இரவுகள் அந்த 300,000 படையினரும் சாப்பிட்றாங்க. சும்மா அமர அபு உபைதா பிதில ஐனி மின் அப்துல்லாஹி, அபு உபைதா என்ன செய்கிறாங்கன்னா அதோட விழாய்க்கு தானே அந்த விழா எலும்பு, அந்த அதாவது அந்த முள்ளை அப்படியே எடுத்து மாட்டு மறுபடி சொல்கிறார், சரியா. இப்படி ஒரு அது 2 பக்கத்துக்கு நாட்டுறதுக்கு வளர்ச்சி நாட்ட சொல்கிறார். ஃபனுசிபா, அது 2 நாட்டப்படுகிறது. சும்மா அமர பிராஹிலத்தி சொல்கிறாரு, இதுக்குள்ளால ஒட்டகத்தை எடுத்துக்கின்னு என்ன செய்யுங்க, உள்ளால போங்கன்றார், சரியா. உள்ளால போங்கன்றாரு. சைஸை பார்க்க சொல்கிறார். ஃபருஹில தும்ம மர்ர தஹ்தஹுமா, சரியா, போச்சு ஒட்டகம். ஃபலம் துசிபுமா, அந்த இதிலே படலை என்றார். எவ்வளோ பெரிய மீனாதிரிக்கும் அதில் படாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பகுதியாக என்ன செஞ்சது அது இருந்துச்சு. அதில் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு ரசூல்லாங்கிட்டே வராங்க, விளங்கிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்குன் சாக்கஹுல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த உணவு அது என்றான். அதாவது நமக்கு ஒரு சாப்பாடு வருது, நம்ம வந்து சாப்பிட்றோம்,
அது எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் விவசாயம் செஞ்ச ஒரு கோதுமை உண்டு சரியா, அதை வீட்டில் நம்ம அதை சாப்பிட்றோம். அதை சாப்பிட்டு முடியல. நம்மட உணர்வு எப்படி இருக்கே, நம்மட ரிஸ்குன் சாக்கஹுல்லாஹு இலைக், இது அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்த ஒரு உணவு. எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல கண்ணாங்களோ சீசன் இல்லாத பழங்கள், அண்ணா லக்கிஹாதா அவங்களுக்கு எப்படி இது, அப்போ என்ன சொல்கிறோம், எனது அல்லாவிடம் இருந்து வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பிள்ளைய கேட்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சீசன் அல்லாத டைம்லேயே இது கிடைக்குதுண்டா, நான் வயசான டைம்லேயும் எனக்கு அல்லாஹ் தஆலா புள்ள தருவான் என்ற அந்த உணர்வு அவருக்கு என்ன செய்யுது, அறிவிருந்துச்சு, உணர்வு வரணுமே, அந்த உணர்வு வருது. அப்போ தான் என்னது, நான் வயசாகிட்டு எனக்கு குழந்தைய தான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இதில், அதாவது இந்த ரிஸ்குன் சாக்கஹுல்லாஹு இலைக், இது அல்லாஹ் உங்களுக்குன்னு வெளிப்படுத்திய ஒரு உணவுன்றாங்க. நீங்கள் பசியில் இருக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்னென்ன வெளிப்படுத்திய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. இந்த செய்தியை பார்க்கல எனக்கு ஒரு ஞாபகம் வரும். ஜுஹுதுல் கபீரில் ஒரு செய்தி வரும். பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து அஹமது பின் ஹம்பல் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு அறிஞர், அதை என்ன மார்க்கப்பட்டுள்ள அவரும் இன்னும் சில மாணவர்களும் வந்துட்டு இருப்பாங்க, ஒரு வீதியால் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு ஹாஃபி என்ற பேர் வந்து என்னென்னு சொன்னால் வரலாற்றில் சொல்லப்பட அவர் செருப்பு அணிய மாட்டார் அப்படின்னு சரியா, ஹாஃபி என்ன செருப்பு இல்லாதவர். அப்படி வந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு நதி அவங்க இறங்குறாங்க, அதில் கொஞ்சம் அதில் வார அளவுக்கு ஞாபகத்தில் இருக்குது, மேலே எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க பிஸ்ரல் ஹாஃபி மாணவர்கள்ட்ட, நாங்கள் இதில் அடையிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களை வாள்களால் யுத்தம் செய்து இந்த சந்தோஷத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் இதில் என்ன செய்கிறோம், திருப்தியும் ஒரு மகிழ்ச்சியும் நாங்கள் இதில் அடைகிறோம் என்று பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னதாக ஒரு செய்தி வரும். அது மாதிரி ஒன்று தான் இது. அதாவது என்னென்னா ஒரு ரிஸ்குன் சாக்கஹுல்லாஹு இலைக், அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல இப்படி போகிற ஒரு மக்களுக்கு 300,000 பேர் கூட ஒரு ரிஸ்க்கை இப்படி வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதுன்றது, இந்த பெரிய கஷ்டப்பட்டு பெரும் போராட்டங்கள் அடைஞ்சி மனசில் நிம்மதியை இழந்து நமக்கு கிடைப்பதை விட அல்லாஹு தஆலா சில பொழுதுகளில் இந்த மாதிரி தரக்குள்ள உள்ள மகிழ்ச்சி வந்து உச்சகட்டமானது. இது வந்து சோம்பேறித்தனத்தையோ உழைப்பின்மையோ சொல்ல வரல. அவங்க போகிற யுத்தத்துக்கு போராட்டத்துக்கு அல்லாஹ்வோட வெற்றி எதிர்பார்த்து போன மதீனால வைக்கல, ஆனால் அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான்னு வருது. இது இந்த சரியத்துல் ஹபத், இந்த சரியத்துல் ஹபத் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பிரிவினர்கள் வந்து அதில் வந்து ஒரு அறிவிப்பில் வரும் என்னென்னா, அவர்கள் இந்த இலகுலகள் எல்லாம் பிச்சு தின்ன ஆரம்பிச்சிட்டான். பசி ஓவராகி இலகுலகள் அதெல்லாம் தின்ன ஆரம்பிச்சிட்டான். அப்படி தின்ன இயலாது சரியா, அந்த அளவுக்கு தின்ன ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த ரிஸ்குண்டு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்தாண்டு வருகிறது. இது கடலோர படையினராக போனது என்று சொல்வார். இதுவும் ஹிஜாஸுடைய அந்த கடலோரம் சார்ந்த அந்த யுத்த படை அனுப்புதலுக்கான ஒரு செய்தி. இது அடுத்து இது புகாரியில் முஸ்லீம்ல நிறைய விரிவான செய்திகளாக இது வருது. அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இது வந்து நம்ம இப்போ கடலோரம் அப்படி என்று சொன்ன இந்த செய்திகள்லாம் வந்து மதீனாலிருந்து வாரதுகள் தானே. அப்போது பிரபல்ய மற்ற என்னது தலங்கள் கூட கரையோர தலங்கள் இருந்திக்கலாம். இன்றைக்கு நம்ம பிரபல்யமாக சொல்லக்கூடிய வைகளும் அதில் இருந்திக்கலாம். ஈதாபட் இருந்துச்சு சரி, அதுபோல் என்னது எம்புன்னு இருந்துச்சு. ஈதாபெல்லாம் கொஞ்சம் மேலுக்கு தான். அதுபோல் இப்போ எம்பு, அதுபோல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஷுஐபா, ஜித்தா, இதுபோல் நிறைய இருந்து இதெல்லாம் வைகளும் இருந்திக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஆலத்தூல் ஜித்தா தான் ரைட்டா, அந்த செய்தி. ஆனால் ஆல ஜித்தான்னு வரலை. அது என்னென்னா சஹீல் புகாரியில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது, நடந்த பிறகு உள்ள செய்தி இருக்குது. இந்த உதைபியா உடன்படிக்கை இப்போ நான் இது வரலாற்று தர்த்தீபில் நான் இதை சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹபஷாவோட செய்தியை சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து அதாவது இந்த இப்போ நான் சொன்னது சரி. அடுத்தது மூணாவது இது அபூ கத்தாதாட கடைசி சொல்லிக்கணும். ஏன்னா அது ஹஜ்ஜிக்கு போகிறது தானே. அப்போ அது இது உதைபியாவுக்கு பிறகு உள்ளது. உதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு என்ன ஒப்பந்தம், 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம். மக்கா மதீனா. அங்கேருந்து வந்தால் நீங்கள் திருப்பி தந்துடும், இங்கிருந்து வந்தால் நம்ம திருப்பி தர மாட்டோம், நோ யுத்தம், எந்த விதமான இது இல்லாமல் இப்போ எக்ரிமெண்ட் பண்ணிட்டாச்சு. அது கொஞ்சம் அநியாயமும் அல்லாவுடைய தூதர் வந்து சில அல்லாஹ் அறிவித்த நலவுகளுக்காக சொல்லுவாங்க, அதில் சபராகிறான். ஆனால் ஒப்பந்த டைமில் அது கீழே உள்ளவங்கள தானே கட்டுப்படுத்தும். அதில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, அதாவது அபூ சைர் என்ன செய்கிறாங்க, வாராங்களே அபூ சைர் வாராங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அஃப்வன் அதான் முதலாவது அபூ ஜந்தல், அதுக்கப்புறம் அபூ சைர், இவங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைக்க பார்க்குறாங்க. ஒருத்தரை ஒப்படைச்சாங்க அபூ ஜந்தலை, அபூ சைரை வந்து திருப்பி ஒப்படைக்க பார்க்குறாங்க. அப்போ அபூ சைர் என்ன செஞ்சார், ஓடிட்டார், தப்பி ஓடிட்டார். ரசூலாங்கள்ட்ட பாதுகாப்புக்கு வராங்க, ஆனால் ரசூலாங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இல்லாத எக்ரிமெண்ட். அப்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களை பிடிக்கிறதுக்கு வராங்க. அபூ சைர் தப்பிட்டார். அப்போ பாதுகாப்பு கொடுத்துக்கல ரசூலாங்க, எக்ரிமெண்ட் சரியா. அப்போ அபூ சைர் தப்புறாரு, அபூ ஜந்தலும் என்ன செய்கிறாரு, தப்புறாரு. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க தெரியுமா? அப்போ ரசூலாங்களை அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
வைலு உம்மிஹி மிஸ்அர ஹர்பின், அதாவது யுத்தத்தை மூட்டுகின்றவராக இவர் இருக்கிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அபூ சஹீல் அபூ ஜந்தலுடைய அந்த சூழ்நிலையை தான் சொல்கிறாங்க. யுத்தத்தை என்ன மூட்டிடுவாங்களா, சமாதானமாக பேத்துட்டீங்க, யுத்தத்தை மூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லவ்கான லஹு அஹதுன், அப்போ அவருக்கு யாராவது இருந்திருக்க கூடாத என்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த செய்தி எப்படின்னா அபு பசீர் சரியா, அபு பசீர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதாவது ரசூலாங்கள்ட்ட வராங்க. அப்போ ரசூலாங்க அப்போ தான் சொல்கிறாங்க மிஸ்அர் ஹர்ப், இவர் வந்து யுத்தத்தை என்ன செஞ்சிடலாம், மூட்டி விடலாம் என்கின்ற அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அபு சைர் அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டார் சரியா. ஓடி எங்கே போய் இணைகிறான்னு சொன்னால், ரசூலாங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அபு பசீருக்கு விளங்குது, இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை இப்போ பிடிச்சி என்ன செய்வாங்க, அவங்கள்ட்டே ஒப்படைச்சிருவாங்க எக்ரிமெண்ட் அடிப்படையில். அவர் முஸ்லீம், ரசூலாங்க பிடிச்சி ஒப்படைப்பாங்க. எதனால், எக்ரிமெண்ட் அடிப்படையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது நிர்பந்தமாக என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலை தான் ரசூலாங்களுக்கு விளங்குது, இது வந்து என்னை வந்து அந்த அபு பசீருக்கு விளங்குது, என்னை ஒப்படைச்சிருவாங்கன்னு உடனே இவர் என்ன செய்கிறாரு, அங்கிருந்து ஓடிடுறாரு. அங்கிருந்து என்ன செய்கிறாரு, ஓடி நேர எங்கே போகிறாருண்டா சீஃபல் பஹ்ரன்னு வருது, கடலோரத்தில் போய் என்ன செஞ்சிட்டாரு, சேர்ந்து கண்டார். அப்போது இது எங்கே கடலோரத்தில் போய்த்து சேர்றாங்க அப்படின்றதுல அல்லாஹு ஆலம் நம்ம பார்க்குற அளவில் ஹிஜாஸுடைய இதுலேருந்து மதீனான்னு பார்த்தா மதீனாவுடைய ஒரு எல்லை பகுதியிலும் இருக்கலாம். ஆனால் குர்ஆன் வசனம் இறங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜித்தாவுக்கு மிகவும் பக்கத்தில் உள்ள ஒரு கடலோர பகுதியில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ அபு பசீர் அங்கே, அதுக்கு போல் அபு ஜந்தல் அங்கே போய் சேர்ந்துடுற. எப்படி வருதுன்னு சொன்னால் வயன்ஃபலி துமின்ஹும் அபு ஜந்தல் இப்னு சுஹைல் ஃபலஹக பி அபி பசீர், இவரும் பேத்து அது அபு ஜந்தல் போய் அபு பசீரோட சேர்ந்து கொள்றாரு. ஃபஜஅல லா யக்ருஜு மின் குரைஷின் ரஜுலுன் கத் அஸ்லம இல்லா லஹிக பி அபி பசீர், குரைஷிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கால இருந்தா மதீனா போகிறதில்லை, மதீனால சேஃப்டி இல்லை, அதான் அர்த்தம். எக்ரிமெண்ட் மதீனால போய் சேர இயலாது. அதனால எல்லாம் அபு பசீர் டீமில் போய் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து கொள்றாங்க. கடலோர டீமில் போய் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து கொள்றாங்க. ஹத்த ஜித்தமாத் மின்ஹும் இசாபா, ஒரு டீம் உருவாகிட்டு வருது. அங்கே வந்து என்ன செஞ்சுட்டு ஒரு டீமே உருவாகிட்டு ஃபவல்லாஹி மா யஸ்மஊன பிஈரின் ஹரஜத் லி குரைஷின் இல ஷாம் இல்ல அத்தரது லஹா, குரைஷியல் போகணும்னு அதால தானே போகணும். எங்கேக்கு போகணும், சிரியாவுக்கு பிஸ்னஸ் இலாஃபி குரைஷ். அவங்க ஒவ்வொரு பீரியட்ல என்ன செய்ய அந்த சிரியாவுக்கு போகணும் பிஸ்னஸுக்கா. ஏவங்க போனாலும் இவங்க க்ராஸ் பண்ணி பிடிச்சிடுறது. ஏன்னா அநியாயம் செஞ்சவங்க தானே, அநியாயக்காரர்களுக்கு எதிராக இந்த இசாபா இந்த டீம் நின்று அவங்கள என்ன செஞ்சு அபகரிச்சிடுறது. அவங்களுக்கு அது ஹலால் தான். இவங்க நீங்கள் அநியாயம் இழைத்து இவர்களை வெளியேற்றிங்க அவரோட ஊரில் இருந்து, அந்த அநியாயம் இழைக்கப்பட்டதுக்கு பதிலாக இவங்க குரசா நின்று வந்தது. இப்படி நடந்த உடனே எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால் ஃபகதலுஹும், கொண்டுடுறாங்க. அநியாயம் இல்லை, இவங்களை கொல்ல பார்த்தது அவங்க தனியாக ஒதுங்கி அவங்க கொண்டுடுறாங்க. அப்போது அகது அம்பாலகம் சொத்துக்களெல்லாம் எடுத்துடுறாங்க. இது பெரிய ஒரு பிரச்சனையாக பாரிட்டு. மதீனா முஸ்லிம் நகரம், மக்கா காஃபிர்களுடைய நாடு. இப்போ இவங்க சேர்ந்திக்கிறது ஏரியா வேறு. இவங்க எக்ரிமெண்ட்டில் சொல்ல இயலாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கட்டங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு டீம் ஒன்றை உருவாக்கி கடலோரத்தில் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அப்படி அவங்க நினைக்கல. என்ன காரணம்னா, எக்ரிமெண்ட் விஷயங்களில் வந்து அரபுகள் வந்து மிகவுமே, அதாவது ஒரு ஒப்பந்தம் தான். சில நேரங்களில் நாங்கள் பார்த்து இப்படி ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு தலை சாய்க்கணுமான்னு நினைக்கிற அளவில் அவங்களோட இது இருக்கும். ஆனால் ரசூல்லாவோட காலத்தில் அறியாமை காலத்தின் அழகிய நற்குணங்கள் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னாலே நீங்கள் அது அறியாமை காலமாக நம்ம அறியாமை காலத்தில் இருக்கிறோமா நினைக்கிற அளவில் அவங்களோட எக்ரிமெண்ட் வலா ஹெல்ஃப் அஹதுகள் மீசாக்கள் எல்லாம் இருந்திருக்கிறது பார்க்கல, இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம். இப்போது இந்த மாதிரி இவங்க நடந்து கொண்ட உடனேயே ஃபஅர்ஸலத் குரைஷுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனாஷிதுல்லாஹ வர் ரஹீம், குரைஷிகள் லெட்டர் எழுதுறாங்க, அல்லாஹ்வின் அந்த தூது அனுப்புகிறாங்க. அல்லாஹுக்காக, இரத்த உறவுகளுக்காக இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. அல்லாஹுக்காக இரத்த உறவுகள் எல்லாமே ஒரே நசபு தானே, அதை கவனம் எடுங்க. லம்மா அர்சல எப்படின்னா எப்படி அனுப்புறாங்கன்னா ஃபலம்மா அத்தாஹு ஃபமன் அத்தாஹு ஃபஹுவ ஆமீன், யார் வந்தாலும் பாதுகாப்பு தான் அப்படின்ற ஒரு எக்ரிமெண்ட். உங்களை வந்தால் பாதுகாப்பு, இங்கே வந்தால் பாதுகாப்பு அப்படி என்கின்ற ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வரான். மதீனாவுக்கு வரலாம். குறைசியல் யாரா தப்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவன் எங்கே வந்துடலாம், மதீனாவுக்கு வந்துடலாம், திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று இவங்க என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க. இது பெரிய ஒரு இதாயிட்டு. அப்போது நலவுதான்
அவங்களோட ஆபத்தை தவிர்த்து கொள்றதுக்காக இதுக்கு வராங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா மின் பஅதி அன் அத்ஃபரக்கும் அலைஹிம். அல்லாஹ் தான் பத்னு மக்காவிலே உங்களது கரங்களை அவர்களை விட்டும் அவர்களது கரங்களை உங்களை விட்டும் அல்லாஹு தாலா தடுத்தான். இந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்றான், இந்த சம்பவத்தை சொல்றான். இப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம், கதிரன் ஒன்றிக்கு ஷரஅன் ஒன்றிக்கு சட்ட ரீதியாக அவங்களுக்கு அது அனுமதி. யாருக்கு? அந்த அந்த டீமாக இருந்தாங்களே, ஏங்க அவங்க பட்ட அநியாயத்துக்கு வேதனைக்கு அவங்க அரசாங்கத்தையும் எதுவும் குழப்பிக்கல, தனிப்பட்டதையாக தங்களோட அநியாயத்தை தடுத்து கொள்றதுக்கு அவங்க போராடினாங்க. ஷரஅன் அவங்களுக்கு கூடும். கதிரன் அல்லாஹு தாலாவுடைய வேலை. ரசூலாங்க ஏற்பாடு செய்யலாம், ஏற்பாடு செஞ்சால் பிள்ளை அக்ரிமெண்ட்டுக்கு. அதே போல் குறைசியனும் ஏற்பாடு செய்யலாம் பிள்ளை. அப்போ கதிரன் அல்லாஹு தாலா ஏற்படுத்தினது. ஆனால் முறிஞ்சது இருக்குது எக்ரிமெண்ட், அது அவங்களா செஞ்சது. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, இந்த எக்ரிமெண்ட் ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்சு மக்கா வெற்றி ஒன்று நடக்குது. காரணம் என்னன்னா ஹுஸா பிரச்சனையில் அது அவங்களா உடைச்சிக்கின்றது, அது அவங்க விரும்பி செஞ்சது. இது ரசூலுல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. இதில் ரசூலுல்லாஹ் சப்ஜெக்ட் எக்ரிமெண்ட் தான் மெயின் ரீசன் இதுக்கு. அப்போ இந்த எக்ரிமெண்டால அந்த குறைஷி காவிர்களுக்கு நடந்த அந்த அநியாயம் என்பது அல்லாஹு தஆலா கதிரன் ஏற்படுத்தினது. ஏற்படுத்தி அவர்களை தடுக்க வச்ச பிறகு இவங்க எக்ரிமெண்ட்டுக்கு அதை என்ன செய்கிறாங்க, கலைச்சு விட்றாங்க. கிட்டத்தட்ட 70,000 பேர் இருந்தாங்கன்னு வருது. அந்த கடலோர அந்த படை 70,000 பேர் என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். அந்த 70,000 பேர் தான் டீமாடி என்ன செஞ்சாங்க, இந்த வேலையை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் அநியாயம் இழைக்கப்பட்டவங்க. எந்த அளவுக்கு அநியாயம் என்றால் நம்பிய நாட்டுக்கு கூட போக முடியாத அமைப்பில் அவங்க அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் தாலா சொல்றான், இறைவன் தான் தடுத்தான்றா. வஹுவல்லதி கஃப ஐதியஹும், சரியா, அன்கும், அவன் தான் தடுத்தான். அதே போல ஐதியக்கும் அனு, உங்களோட கரத்தை அவன் தான் தடுத்தான். காஃபிர்களுக்கு எதிராக வராமலும் தடுத்தான், உங்களுக்கு எதிராக வராமலும் தடுத்தது யாரு? ரப். அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொல்றான். அப்போ எனவே இது ஒரு மிக முக்கியமான இடம். இந்த அதாவது கடலோர அந்த பகுதியில் நடந்த நிகழ்வு அப்படின்றத குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போ இந்த இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். என்ன, அந்த கடலோரத்தில் இருந்த அந்த அதாவது ஷுஐபா போர்ட், அந்த கடலோர வரலாற்றில் ஷுஐபா போர்ட், ஷுஐபா துறைமுகம் என்பது தான் ஜாகிலிய காலம் அதுக்கு முந்தின காலம் வரும் வரைக்கும் மிகவும் பிரபல்யமான ஒரு துறைமுகமாக அவங்களுக்கு இருந்துச்சு. இதால் அதாவது ஜித்தா இருந்து என்னுடைய தென்பகுதி யமனை நோக்கி அந்த அந்த பக்கத்துக்கு என்னது அது இருந்துச்சு. அதுதான் முக்கியமான ஒரு துறைமுகம் என்பதற்கு வரலாற்றில் நிறைய செய்திகள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த ஜித்தா சம்பந்தமாக நிறைய நூட்கள் என்ன செஞ்சு எழுதப்பட்டிருக்குது. அதில் அஹ்மத் இப்னு முஹம்மது அல் ஹத்ராவி என்ற ஒரு புத்தகம் எழுதுறார், அல் ஜவாஹிர் அல் முஅத்தா ஃபி ஃபதாஇலி ஜுத்தா. ஜித்தாவை ஜுத்தா ஜத்தான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பார்க்கலாம் நீங்கள் ஜத்தா ஜத்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஜுத்தா ஜத்தா ஜித்தா மூணுமே அதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று. அப்போ இது ஒரு புத்தகம், ஜித்தா சம்பந்தமாக எழுதப்பட்ட புத்தகம். துறைமுகம் சார்ந்த ஒரு பிரதேசம் என்றதுனால, கடலோர பிரதேசம் என்பதனால இதை சொல்கிறேன். இதாவது செங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகம் என்பதனால. இது அல்லாமல் மௌசூஅத்து தாரீஹ் மதீனத்தி ஜுத்தா, ஜித்தாவுடைய வரலாற்றுடைய என்சைக்ளோபீடியோ அப்படி என்று சொல்லி அஷேக் அப்துல் குத்தூஸ் அல் அன்சாரி என்றவர் என்ன செஞ்சுக்கிறார், அவருக்கு முஅர்ரிஹு ஜுத்தா, ஜித்தா வரலாற்றாசிரியர் என்ன பேர், அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். நிறைய செய்திகள் என்ன செய்கிறார் அதில் சொல்கிறார். அவர் தான் ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாருன்னா, வரலாற்று தகவல்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 3ஆம் அலெக்சாண்டர் என்ன செஞ்சுக்கிறார், அவர் இந்த பிரதேசத்துக்கு என்ன செஞ்சுக்கிறார் வந்திருக்கிறார். அந்த பிரதேசத்தின் ஊடாகத்தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அதாவது மேற்கு பகுதிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறாரு, அவருடைய பயணங்களை என்ன மேற்கொண்டிருக்கிறார். மேற்கண்டா மற்ற அதாவது அந்த அந்த பகுதியிலிருந்து மேற்கு பகுதிகளுக்குள்ள பயணங்களை இங்கிருந்து மேற்கொண்டார் அப்படி என்ற செய்தியில் பார்க்குறோம். இது எந்த கால பகுதியில் அப்படின்னா என்ன எதிராக சம்மந்தப்படுத்தாருன்னா ஹயாத்து நதர் இப்னு கினானா, நதர் இப்னு கினானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார். நம்ம முகமது இப்னு அப்துல்லா என்ன முகமது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு கஅப். அப்போ இந்த இடத்துல அதாவது அதாவது நதர் இப்னு கினானாவுடைய காலப்பகுதியில் தான் இவர் வார். ரசூலுல்லாஹ் நதர் இப்னு கினானாண்ட பாட்டனாருடைய காலப்பகுதியில் தான் யார் வாராரு, இந்த அதாவது இந்த அலெக்சாண்டர், 3ஆம் அலெக்சாண்டர்.
அப்போது அலெக்சாண்டர் த கிரேட்டஸ்ட் அப்படி என்று சொல்லி வரக்கூடிய அந்த அலெக்சாண்டர் வந்து என்ன செஞ்சார், அதாவது அலெக்சாண்டர் அப்படி என்று சொன்னால் அலெக்சாந்தரியா அந்த பிரதேசத்துடைய மன்னராக இருந்து ஒரு பெரிய பகுதிகள் எல்லாம் ஆண்ட ஒரு வீரர்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நிறைய வரலாறுகள் அவரை பற்றி இருக்குது. அவர் தான் என்ன இதுக்கு வந்து எங்கே இந்த ஈஜிப்டில் வந்து அலெக்சாண்டரியாண்ட ஒரு நகரத்தை என்ன செய்கிறாரு அந்த இடத்துல உருவாக்குற. இன்றைக்கு ஈஜிப்டுடைய வலதில் நீங்கள் மத்திய தரை கடலுக்கு மேலே வலது பக்கத்தில் என்ன அலெக்சாண்டரியான்னு என்ன செய்யும் அதில் ஒரு பெரிய சிட்டி ஒன்றே அவர் என்ன செய்கிறார் உருவாக்குறாரு. அப்படி வந்தவர் இந்த ஜித்தா போட்டுக்கு வந்ததுக்கான ஆதாரங்களை இதுவரை என்ன செய்கிறார் ஷேக் அப்துல் குத்தூஸ் அல் அன்சாரி அவர்கள் வந்து இந்த மௌசூத் தாரிக் மதீனத்து ஜுத்தாவில் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறார். இவர் வந்த காலப்பகுதியை பாட்டனாருடைய காலப்பகுதி அதை யார் சொல்கிறாருன்னா நதர் இப்னு கினானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார்கள், அதாவது தூரமான பாட்டனார்கள் நதர் இப்னு கினானா அவருடைய காலப்பகுதின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். ரைட், அங்கிருந்து தான் மேற்கு பகுதிகளுக்குள்ள நாடுகளுக்கு இவர் பயணம் செய்தார்னு சொல்கிறார். அப்போ இவர் வாழ்ந்த காலப்பகுதியாக சொல்லப்படுகிறது வந்து 356 தொடக்க 350, அதாவது ரிவர்ஸில் தான் இவர் 356 தொடக்கம் 323 அந்த காலப்பகுதியில் தான் என்ன இவர் வாழ்ந்தாருன்னு என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஆலம். எல்லாம் வரலாற்று செய்திகள் தானே. ரைட், இது அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜத்தான்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பேர்கள் வரலாற்றிலே மாற்றம் அடையலை. எத்தனையோ நாடுகளில் பேர் என்ன செஞ்சீங்க பர்மா மியன்மார் ரெண்டு மாறுறது விளங்கிட்டா. அதுபோல் என்னது இந்த இப்படி சில முக்கியமான நாடுகள் பல பேர்களை மாறுறது நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு காலப்பகுதியில். இப்போ பஹ்ரைன் இருக்குது, பஹ்ரைன் ஒன்று இருக்கல. பஹ்ரைன் இருந்தது வந்து இந்த ஓமானுக்கும் பஹ்ரைன் தான் சொன்னாங்க. அதே போல் ஹஜர் பிரதேசத்துக்கும் பஹ்ரைன்டாங்க. இப்போ உள்ள அஹ்ஸா தம்மாம் புதிய சிட்டி தானே, முந்தி பழைய சிட்டி இல்லை சரியா, அஹ்ஸா தான் பழசு. அப்போ இதுக்கு எல்லாமே பஹ்ரைன் தான். இப்போ உள்ள பஹ்ரைனுக்கு பேர் அவால், இப்போ உள்ள பஹ்ரைனுக்கு பேர் வந்து அவால் தான். ஆனால் ரசூலான இதில் பஹ்ரைன்லேருந்து வந்தோன்னா உடனே அந்த பஹ்ரைனுக்கு என்ன செஞ்சிடப்படாது பேத்திரப்படாது. சாமண்டு வந்தோடனே இப்போ உள்ள சிரியாவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது பேத்திர. அது மாதிரி தான் அப்போது இந்த மாதிரி பேர்கள் மாற்றங்கள் நிறைய நாடுகளுக்கு என்ன செஞ்சு நடந்திருக்கு. அப்போது எந்த அளவுக்கு யமனுடைய பேரே வந்து என்ன சபன்னு தான் இருந்ததாக வரலாறு சொல்லுது. யமனுடைய பேர் வந்து சபன்னு இருந்தது. பின்னர் தான் என்ன யமன் என்ற பேராக வந்து குர்ஆன் வந்து என்னது சப என்ற அடிப்படையில் சொல்கிறது யமனை தான் என்ன செய்யுது சொல்லுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கிற வரலாற்றில் பேர் மாற்றம் பெறாத ஒரு இடமாக இந்த ஜித்தா என்ன செஞ்சிருக்கு இருந்துச்சு. அதனுடைய உச்சரிப்பு முறைகளில் முசல்லதா இருந்திருக்கே தவிர 3 முறை உச்சரிப்பு இருந்ததே தவிர ஜித்தா ஜத்தா ஜுத்தான்னு சொல்லி 3 இருந்ததே தவிர அதுக்கு பல இதுகள் சொல்கிறாங்க. இதில் ஜத்தான்னு சொல்கிறது வந்து ஒரு சில செய்திகளால் சொல்லப்பட்டிருக்கு. பாட்டி யார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அடிப்படையாக வச்சு தான் ஜத்தா பாட்டி அப்படி என்ற பெயர் சொல்லப்பட்டதாக வரலாற்றில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவு பெருக்கி இங்கே கபர் வச்சுக்கிறாங்க. இன்னும் சரியா ஒரு பழைய அடையாளத்துக்கு வணங்குகிறவங்க இல்லை ஒரு அடையாளத்துக்கு இது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து கபர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. இது யார் இடையில ஏற்படுத்தினதா முந்தி இது இருந்ததாண்டெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு பகுதி இருக்குது விளங்கிட்டா. அப்போது அதனால தான் ஜத்தாண்டு பேர் வந்ததா, ஜித்தாண்டு துறைமுகம் என்ற பேர் வந்ததாகவும் இப்படி பல காரணங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அதில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஜித்தாவுக்கு முன்னால் ஷுஐபாண்டு தான் இருந்துச்சு. அப்போ அதனால நம்ம வரலாற்றில் அபிசீனியா சப்ஜெக்ட் அது இது எது படித்தாலுமே ஷுஐபாண்ட பகுதி தான் இந்த இடத்துல என்ன செய்யுது அதாவது துறைமுகமாக இருந்தேன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் இந்த பகுதி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஒஃபீஷியலான அந்த ஏற்பாடு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் 20 ஹிஜ்ரி 26களில் தான் என்ன செய்யுது நடப்பதாக வரலாறு சொல்லுது. அப்போ அவருடைய காலப்பகுதியில் தான் இந்த பகுதி அதாவது இந்த மாதிரியான ஒரு இடமாக மாற்றப்பட்டதாக வரலாறு சொல்லுது. இது அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாற்று செய்திகள் என்று பலகீனமான நிறைய செய்திகள் அந்த பகுதிக்கு இருக்கத்தான் செய்து ஜித்தா சார்ந்து. அதில் அதாவது 1-2 செய்திகள் என்ன செய்யலாம் சொல்லலாம். நீங்கள் அபு ஹுசா அம்ர் இப்னு லுஹை என்று என்ன ஹுசா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் தான் முதல் ரசூலாங்களே சொல்கிறாங்க. அது அபு லுஹை அந்த அம்ர் இப்னு லுஹை பற்றி என்ன இவர் தான் என்ன செஞ்சார் முதலாக மக்காவுக்குள்ளே சிலை வணக்கத்தை கொண்டு வந்தாருன்றாங்க ரசூலாங்க. அந்த சூரிய கிரண தொழுகை நடத்திட்டு ஹுத்துபா நடத்துகிற டைமில் இவர் வந்து நரகத்தில் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் ரசூலான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் வந்து இந்த சிலைகள் எல்லாத்தையும் என்ன இந்த மாதிரியான ஒரு வேலை செய்கிறதுக்காக அந்த மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி புதைச்சி அது ஒரு பழைய அது போன்ற தோற்றத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு இடையில் சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் இந்த ஹுசா என்றவர் தான். அதனால் அந்த ஹுசாவை கோத்திரத்தை சேர்ந்த அம்ர் இப்னு லுஹை தான் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் புதைச்ச இடம் ஜித்தால தான் அப்படின்றது ஒரு வரலாற்று செய்தியாக வருது. அதுபோல் அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஜித்தா வந்து மக்காவாசிகளுடைய ஹசானாவாக இருந்துச்சு. மக்காவுடைய ஹசானா மக்காவுடைய சப்ஜெக்டுகளுடைய எல்லா பாதுகாப்பும் ஜித்தாவை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. மக்காவுடைய அழிவு, மக்காவுடைய முன்னேற்றம், மக்காவுடைய வீழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் ஜித்தா தான் என்ன
மெயின் என்ட்ரன்ஸாக என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றதையும் வரலாற்றில் பலர் என்ன செஞ்சுக்கிறாங்க இதில் சுட்டி காட்டியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அப்படி அறிவிச்சிருந்தாலும் கூட அதுக்கு முன்னாலே ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சு பயன்பாட்டில் இருந்திருக்கு இந்த கடலோர போட் என்பது நமக்கு தெரிய வருது. அது அல்லாமல் அதாவது இன்னும் சில செய்தியில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அதாவது யார் என்று சொன்னால் மக்கா வெற்றி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்கிற நேரத்தில் வந்து முக்கியமான இஸ்லாத்துடைய விரோதிகள் ஒருவர் வந்து ஜித்தா பக்கம், இது வரலாற்றில் வந்த செய்தி சரியா. இதர் யார் எழுத முகமது சாதிக் தையாப் என்றவர் வந்து இன்னொரு புத்தகம் ஜுத்தா தாரீக் வல் ஹயாத்துல் இஜ்திமாய்யா, ஜுத்தாவும் அண்ட் சமூக வரலாறும் அப்படி சமூக வாழ்வும் அப்படி என்று சொல்கிற புத்தகத்தில் அதில் சொல்லி காட்டுறாரு என்ன அப்படின்னு சொல்லி. இது முதலாவது ஒரு செய்தியை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து வரலாற்று செய்திக்காக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். வரலாற்று செய்திக்காகவே தவிர குர்ஆன் ஹதீஸில் மிகவும் ஆதாரபூர்வமாக வந்த செய்தி என்பதல்ல, தகவலுக்கா. ஜுத்தாவுடைய வரலாறு போனால் இப்படியெல்லாம் வரலாற்றில் முஅர்ரிஹூன்கள் எழுதிக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூத்த பெரியப்பா இருக்கிறாங்களே ஹாரிஸ் சரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த பெரியப்பா வந்து ஹாரிஸ், அதான் அப்துல் முத்தலிபுடைய என்னது மூத்த மகன் ஹாரிஸ் தான் சரியா. அந்த ஹாரிஸுடைய மகன் நௌஃபல் இப்னுல் ஹாரிஸ் வந்து என்ன செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் இந்த பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்படுறாரு. அவர் இஸ்லாத்துக்கு எதிராக தான் இருக்கிறாரு, கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பேசுகிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பரிகாரமாக நீங்கள் ஜித்தாவில் மறைச்சி வச்சுக்கிற உங்களோட 100 அம்புகள் இருக்குது, அதை பரிகாரமாக தாங்கன்றாங்க. அப்போது நௌஃபல் இஸ்லாத்துக்கு வராரு. அந்த சம்பவத்தின் காரணம் என்னென்னா, அப்படி ஒரு 100 அம்புகளை நம்ம ஜித்தாவில் மறைச்சி வச்சிருக்கிறோம் என்ற செய்தி வந்து ரசூலுல்லாஹ்களை தவிர வேறு யாருக்கும் தெரியலை. அவருக்கு மட்டும்தான் என்னது தெரிஞ்ச ஒரு செய்தி. அதை பரிகாரமாக தந்து உங்களை என்ன செய்ய விடுதலை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தியை இப்னு சஅத் தபக்காத்தில் என்ன செய்கிறார், அவர் இந்த செய்தியை கொண்டு வரார். இப்னு சஅத் 230 மரணித்தவர். அப்போ அந்த ஹசானத்து மக்கா வந்து ஜித்தா தான். ஜித்தாவுடைய சேமிப்பகமாக எதிர்க்கும்டா அந்த மக்காவுடைய பக்கம் ஜித்தா இருக்கும் என்பதற்கான ஒரு செய்தி இது. அதுபோல் வந்து அதாவது இன்னொரு செய்தி வந்து என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி அந்த மக்கா வெற்றியுடைய நேரத்தில் முக்கியமான எதிரியாக இருந்த ஒருவர் என்ன செய்கிறாருண்டா தப்பி ஓடுறாரு. ஜித்தா பக்கம் என்ன செய்கிறாரு, தப்பி ஓடுற இடத்துக்கு போகிறார். கடலில் உழுது தன்னை என்ன செய்ய காப்பாற்றிக்கல், அதை தற்கொலை செஞ்சுக்கொள்ள 2 கடலில் போடுவது, தன்னை கடலில் போட்டுக்கொள்வதற்காக அவர் என்ன செஞ்சார், ஓடினாருன்னு வருது. அப்படி ஓடிய அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறாரு, இப்படி அவர் ஓடுறாரு, நீங்கள் பாதுகாப்பு தந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னா. அப்போ ரசூலுல்லாஹ் நான் பாதுகாப்பு தாரேன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு தாரேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஒரு அடையாளத்தை தாங்க, நீங்கள் பாதுகாப்பு தந்து அவர் நம்பணுமே, அதுக்கான அடையாளத்தை தாங்கன்னு சொன்ன உடனே தன்னுடைய மேலே போட்டிருந்த குத்ரா தலைப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அவரை போய் ஜித்தால இருந்து அவருக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் கொடுத்து அவரை என்ன செய்தார், எடுத்துக்கொண்டு வந்தார் என்ற செய்தியையும் வரலாற்றில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே என்னது நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. சஃப்வான் இப்னு உமையா, அந்த பேர் வந்து எனக்கு இதில் வரல, சஃப்வான் இப்னு உமையாவை தான் என்ன செய்கிறாரு, தப்பி என்ன செய்கிறார், ஓடுறாரு. 2 அறிவிப்பு வருது. ஒன்று கடலில் தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு, இன்னொன்று வந்து யமனுக்கு ஓடுறது. யமனுக்கு இப்படி போகாமல் கடல் வழியாக போகிறதுக்காக வேண்டி வராரு. அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன பாதுகாப்புக்காக வந்து என்ன இந்த இது நடந்ததாக வரப்போ, இதுவும் வந்து அந்த நபித்தோழர் வந்து உமைர் இப்னு வஹப் அவர் தான் இந்த பாதுகாப்பை என்ன செய்கிறார், கொடுத்தார் அப்படின்னு வருது. இந்த செய்திகள் எல்லாம் ஜித்தாவுடைய விஷயத்தில், அதாவது இந்த அந்த மக்காவுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ற, ஏன்னா நம்ம குறைஷியோட வரலாறு படிப்போம், நம்ம வந்து இது படிப்போம், ஆனால் ஜித்தாவை ஒரு முன்அஸிலா படிப்போம், ஜித்தாக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியான ஒரு இது இருக்கும். ஆனால் மிக முக்கியம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் கூட அந்த பக்கமாக வந்து தான் ஹிஜ்ரத் என்ன செஞ்சாங்க, ரசூல் அங்கே எடுத்து நீங்கள் உம்ராவுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் அது தெரியும். அதே போல் இன்னும் உள்ள ஹுதைபியாவுடைய சப்ஜெக்டுகள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். மக்காவை சுற்றி உள்ள 30 லட்சம் அடையாளங்கள்லாம் ஹுதைபியாவும் என்ன உண்டு, அந்த ஹரம் அல் இடைகளோட அடையாளங்கள்ல. அதே போல் இது போன்ற நிறைய செய்திகளை வந்து சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜித்தால தான் என்ன செஞ்சாங்க, கடைசி கால பகுதிகள் எல்லாம் குடியிருந்தார்கள். அவர்கள் வியாபாரம் பிஸ்னஸ் மக்களாக இருந்ததனால லியன்னஹும் கானு கௌமன் துஜாரன், அவங்க ஜித்தாவை தான் என்ன செஞ்சாங்க தங்களது வசிப்பிடமாக அவங்களோட ஃபேமிலிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஹுஸ்னுல் கிராஃபி ஔதியத்தி உம்முல் குரா என்ற நூல் ஜாருல்லா முஹம்மது இப்னு அப்துல் அசீஸ் என்றவர் எழுதினது. இந்த அதாவது ஜித்தா பற்றி உள்ள வரலாறு. அப்போ அதுலேயும் என்ன செய்தி, அதில் சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து
அதாவது இது போன்ற இன்னும் உள்ள வரலாற்று செய்திகள் என்று நிறையவே இருக்குது. இதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கான காரணம், நான் நினைக்கிறேன் ஒரு சுருக்கமாக நம்ம ஒரு இடத்துல ஜித்தாவுடைய சப்ஜெக்டை சொல்ல முடியுமென்னா அது இந்த ஒரு தலைப்பாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்குன்னு வேறு துறைமுகங்கள் இஸ்லாத்தில் பார்வையில் நம்ம எடுக்கலதே சரியா. அதனால் இந்த இடத்துல நீங்கள் சுருக்கமாக என்ன விளங்கணும்னா ஹதீஸை முதலாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹிஜாஸுடைய கடலோரத்தால் நடந்த நிகழ்வுகளில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யும் வரும் அப்படி என்ன நிகழ்வு. அதில் முதல்ல அபிசீனியா அந்த ஹிஜ்ரத்துடைய பகுதி, அதுக்கு பின்னால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பந்தத்துக்கு முன்னால் நடந்த என்ன ஜெய்ஷுல் ஹபத் அந்த 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 பகுதி, அதுக்கப்புறம் ஹுதைபியாவுடைய என்ன அந்த உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த இந்த அபு பசீர், அதே போல் அபு ஜந்தலுடைய அந்த இசாபாவுடைய அந்த கூட்டத்துடைய அந்த பகுதி, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அந்த ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்தில் அபு கத்தாதுடைய சம்பவம், இதுக்கடையில் அபு சுஃபியான் பத்ர் யுத்தத்திர சம்பவங்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அப்போது இந்த ஒரு காலப்பகுதியில் எல்லாம் எங்களுக்கு ஜுத்தா போட்டாக என்ன இல்லை, அந்த இடத்துல ஷுஐபா தான் என்ன செஞ்சது மக்களுடைய பழக்க வழக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் ரசூலாங்கட காலத்தில் இன்னும் நிறைய சம்பவங்கள் என்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன சஃப்வான் இப்னு உமையாவுடைய சம்பவம், நௌஃபல் இப்னுல் ஹாரிதுடைய சம்பவம், இதுகளெல்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது. அப்போலாம் அதுக்கு முன்னால் பாட்டனார்கள்ட்ட சம்பவம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்னது நதர் இப்னு கினானா, அதே போல் அதுக்கு மேலே என்னது அம்ர் இப்னு லுஹை, இவங்களோட சம்பவங்கள்லாம் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த ஷிர்க்குக்கு துணை போனவர்களுடைய சப்ஜெக்டில் அம்ர் இப்னு லுஹையுடைய சப்ஜெக்ட் எல்லாம் என்ன செய்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிற்கால வரலாற்று என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபேமிலி கூடியிருந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு என்ன செய்தி இந்த இடத்துல இருக்குது. இந்த செய்திகளெல்லாம் ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு ஜித்தாவை பற்றியான ஒரு கொஞ்சமான தகவல்கள் எங்களுக்கு என்ன செய்யுது இது கிடைக்க வைக்குது என்பதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதோடு நம்ம அந்த கடலோரம் தொடர்பான செய்திகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொடர்பான செய்திகளில் வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் முடியுது. இது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு செஞ்ச கடல் தொடர்பான செய்திகள் என்ற ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த தொடரில் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.